பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். எனக்கன்பானவர்களே, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது, நாம் அறிந்து கொண்ட சத்தியம் நமக்குள் இருக்கும் பொழுது அது நம்மை விடுதலையாக்குகிறது. வேதம் சொல்லுகிற யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்போது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பிரைஸ் தி லார்ட். தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 25:5 வாசிக்கும்போது, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். தேவனுடைய வார்த்தைக்காக அவன் நாள் முழுவதும் காத்திருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்குமேயானால், கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும் தெரியுமா? உங்களை விடுதலையாக்கும். இயேசு சொன்னார், யோவான் 14:6 வாசித்து பாருங்கள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறதில்ல. யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுவேன், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலைங்க. இந்த வார்த்தை கடந்து போன எல்லா இடத்திலையும் இந்த வார்த்தையை தேவன் எங்கெல்லாம் பயன்படுத்தினாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்ததை நீங்கள் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் தியானம் பண்ணுங்க. அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அறிக்கை பண்ணுங்க. அந்த வார்த்தை உங்களுக்குள் இருந்து கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் செயலாக்கம் செய்யும் பொழுது கட்டாயம் நான் சொல்லுவேன், விடுதலை உண்டாகும். இன்றைக்கு அநேக நேரத்தில் நான் விடுதலை இல்லாமல் இருப்பதற்கு காரணம், இந்த சத்தியம் நமக்குள்ளாக இல்லாமல் இருப்பதனால தான் நான் விடுதலை இல்லாமல் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்போம், கட்டாயம் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த காலவேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் கேட்கிற வசனங்கள் எங்களுக்குள் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.